வணக்கம் நண்பர்களே, இது வேல் கதையோன். ஒரு சிறிய நகரத்தில் அர்ஜுன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல மனசு கொண்டவன், ஆனால் வாழ்க்கையில் எதுவும் சரியாக போகவில்லை. வேலை பிரச்சனை, பணம் பிரச்சனை, மன அழுத்தம் எல்லாமே அவனை துரத்தின. ஒரு நாள் வேலைக்கு போகும் வழியில் ஒரு வயதான பிச்சைக்காரர் சாலையோரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். எல்லோரும் அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் அர்ஜுன் மட்டும் அவரை பார்த்தவுடன் மனம் கலங்கினான். அவன் தனது பையில் இருந்து ஒரு சுடுசுடு இட்லியை எடுத்துக் கொடுத்து, தாத்தா, சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். பிச்சைக்காரர் மெதுவாக தலை தூக்கி அர்ஜுனை ஆழமாக பார்த்தார். அவர் கண்களில் ஏதோ ஒரு ஆவிமுகமான ஒளி இருந்தது. மகனே, உன் நல்ல மனசுக்கு நான் ஆசீர்வாதம் தருகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் என்று புன்னகையுடன் சொன்னார். அர்ஜுன் அவரை பார்த்து சிரித்துவிட்டு தனது வழி சென்றான். அந்த வாரத்தில் உண்மையிலேயே அதிசயங்கள் தொடங்கின. அடுத்த நாள் அர்ஜுனுக்கு திடீரென ஒரு உயர்ந்த சம்பள வேலை கிடைத்தது. அதற்கு பிறகு நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனைகள் பேசாமல் தானே சரியாகிவிட்டது. முடியாதது போல இருந்த கடன் கூட அர்ஜுனின் நண்பர் தன்னால் முடிந்த உதவி செய்து சில நாட்களிலேயே அடைத்துவிட்டார். அவன் யோசித்தான், எப்படி எல்லாம் திடீரென நல்லது நடக்குது? அதற்கு காரணம் அந்த தாத்தா என்ற உணர்வு அவனுள் ஒரு நொடியில் தோன்றியது. மீண்டும் அவரை தேடி அந்த இடத்துக்கு போனான். ஆனால் ஆச்சரியம், அந்த இடத்தில் யாரும் இல்லை. அந்த தாத்தாவை யாரும் பார்த்ததே இல்லை என சொன்னார்கள். அர்ஜுனுக்கு புரிந்தது, அவர் சாதாரண பிச்சைக்காரர் அல்ல, ஒரு தெய்வீகமான உயிர். எவருடைய மனத்தில் நல்லதை விதைக்க வருபவர். அந்த நாளிலிருந்து அர்ஜுனின் வாழ்க்கை முழுமையாக மாறியது. அவன் உணர்ந்தான், ஒரு நற்பணி, ஒருவருக்கு செய்த ஒரு சிறிய உதவி, கடவுள் தரும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் கதவாக. நாம் செய்யும் ஒரு சிறிய நற்பணி கூட நம்மை பாதுகாக்கும் ஒரு பெரிய கரமாக திரும்பி வரலாம். இதனால் இதற்கு எனப்படும் அந்நியன் தன்ன துன்பும். நன்மை செய்யுங்கள், உங்கள் எண்ணம் போல்